குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அந்த கான்சன்ட்ரேஷனோட டைப்ஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, கிராவிட்டி செப்பரேஷன். செகண்ட் ஒன் ஃப்ளோட்டேஷன். தேர்ட் ஒன் என்னது லீச்சிங். ஃபோர்த் ஒன் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் மினரல்ஸ்னால் என்ன, ஓர்னா என்ன அப்படின்லாம் தெரியும். அந்த ஓர் பார்ட்டிகிள்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கான்சன்ட்ரேட் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிமூவல் ஆஃப் கேங்கு பார்ட்டிகிள்ஸ். கான்சன்ட்ரேஷன் என்னதுப்பா, ரிமூவல் ஆஃப் கேங்கு பார்ட்டிகிள்ஸ். கேங்கு அப்படின்னு சொன்னால் மாசு. ஓரளவுக்கு நம்ம அந்த மாசுக்களை ரிமூவ் பண்ணணும். கேங்கு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவோம், ஷார்ட்கட்டில் என்ன சொல்லியிருந்தேன்ப்பா, SRM அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ்னா என்னது, சிலிசியஸ் மேட்டர், ராக்கி இம்பியூரிட்டிஸ், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ். இந்த இம்பியூரிட்டிஸை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பேர் என்னது, கான்சன்ட்ரேஷன். அது நேச்சர் ஆஃப் ஓரை பொறுத்து அதை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்லையும் பண்ணலாம், ஃப்ளோட்டேஷன் மெத்தட்லையும் பண்ணலாம், லீச்சிங்லையும் பண்ணலாம், மேக்னெட்டிக் செப்பரேஷன்லையும் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்ன, எந்த ஊருக்கு இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஓருக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைடு ஓர் சரிங்களா. ஆக்சைடு ஓர்னு மட்டும் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஆக்சைடு ஓரில் ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஓர், இதை நான் வச்சுக்கணும். ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஓர் சரிங்களா. ஆக்சைட்லேயே எந்த கரெக்டாக சொல்லணும், ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஓர். என்னப்பா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், டின் ஸ்டோன். டின் ஸ்டோன் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சரிங்களா. SN ஸ்டானம்னு சொல்லுவாங்க. ஸ்டானஸ் ஆக்சைடு தான் என்ன சொல்லுவாங்க, டின் ஸ்டோன். அப்படி இல்லைன்னா ஃபெரிக் தெரியும், இரும்பு வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ Fe2O3 இந்த மாதிரி டின் ஸ்டோன் Fe2O3 நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மெத்தட் பெஸ்ட்டு, கிராவிட்டி செப்பரேஷன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, கிராவிட்டி செப்பரேஷனுக்கு இன்னொரு பேர் ஹைட்ராலிக் வாஷ். என்னதுப்பா, ஹைட்ராலிக் வாஷ். ஹைட்ரோனால என்ன சொல்லியிருக்கேன், வாட்டரை யூஸ் பண்ணி அதில் உள்ள இம்பியூரிட்டிஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்னால இதுக்கு பேர் என்னது, கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த ஓர் மட்டும் தான் பண்ண முடியுமா, ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஓருக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா கிடையாது. கோல்டு பார்த்தீங்கன்னா இயற்கையில் நேட்டிவ் ஸ்டேட்டில் தான் கிடைக்கும், தனித்த நிலைமையில தான் தங்கம் கிடைக்கும். கோல்டு அப்படின்னு சொன்னால் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்னா AU சிம்பிள், ஆரம். அதனால இந்த ஹைட்ராலிக் வாஷ் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் கோல்டு ஓரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. அப்போ இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ என்ன சார் மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை எடுத்துக்கணும் சரிங்களா. எந்த ஓரை, இந்த ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஓரவோ இல்லை கோல்டு ஓரையோ நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வாட்டரை ஃபோர்ஸாக அந்த ஓர் மேலே பாஸ் பண்ணணும் சரிங்களா. டூ வீலர் வாஷ் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டூ வீலர் எதனால மேட் ஆஃப் ஆயிருக்கும், ஹெவி மெட்டல் ஃபெரிக்கோ இல்லை டின்னோ இல்லை அலுமினியமோ ஏதோ ஒன்று தான். மேக்ஸிமம் இரும்பு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டூ வீலர் இரும்பு இருக்கும் அதில். அதனால இந்த இதை வந்துட்டு நீங்கள் அதில் இம்பியூரிட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ராக்கி இம்பியூரிட்டிஸ், சிலிசியஸ் மேட்டர், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கலெக்டிவ்லி கால்டஸ் கேங்குன்னு சொல்லுவோம். எஸ்என் என்னது, சிலிசியஸ் மேட்டர், ராக்கி இம்பியூரிட்டிஸ், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ்லாம் அந்த ஓரில் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வாட்டரை ஃபோர்ஸ் பண்ணும்போது இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் என்ன பண்ணிடும், தனியாக போயிடும் சரிங்களா. இந்த 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 இம்பியூரிட்டிஸ் இந்த கேங்கு பார்ட்டிகிள்ஸ்லாம் என்ன போயிடும், தனியாக போயிடும். ஹெவி மெட்டல் ஓர் மட்டும் அப்படியே இருக்கும். ஏன்பா ஓர் வந்துட்டு ஏன் அப்படியே இருக்கும்னா, ஓர் வந்துட்டு வெயிட் அதிகம். அந்த வெயிட்லெஸ் பார்ட்டிகல்லாம் இப்போ நீங்கள் டூ வீலர் வாஷ் பண்ணுறதை பாருங்களே, அதில் உள்ள இரும்பு போகுமா, போகாது. அதில் உள்ள அந்த மண் சார்ந்த மாசுகள், அந்த ஏதாவது ஒன்று சரிங்களா, தேவையற்ற அந்த டஸ்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா வாட்டரை ஃபோர்ஸ் பண்ணும்போது அது போயிடும். அதனால இந்த மெத்தடில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எந்த ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஒரு எக்ஸாம்பிள் என்னப்பா, டின் ஸ்டோன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஹேமடைட். கமர்ஷியல் நேமில் இதோட பேர் என்னது, டின் ஸ்டோன். இதோட பேர் என்ன சொல்கிறாங்க, ஹேமடைட். இந்த மாதிரி ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஓர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ரைட்டர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டேஷன் மெத்தட். செகண்ட் ஒன் என்னதுப்பா, ஃப்ளோட்டேஷன் தான் இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் ஒன் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்.
இதே மாதிரி இது எந்த ஓருக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சல்ஃபைடு ஓருக்கு. அங்கே வந்துட்டு என்ன சொன்னோம், ஆக்சைடு ஓருன்னு சொன்னோம். அதுலேயும் இன்னொரு பாயிண்ட் ஸ்பெஷலாக என்ன சொன்னோம், ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஓருன்னு சொன்னோம். இது எந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபைடு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டு, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்ற மெத்தட் பெஸ்ட்டு. சரிங்களா, சல்ஃபைடு ஓருக்கு என்னென்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்கிறது ஃபுல்லாக மேக்ஸிமம் என்ன ஓராக தான் இருக்கும்னா சல்ஃபைடு ஓராக தான் இருக்கும். ஐ மீன் என்ன சொல்ல வரேன், ஜிங்க் பிளென்டி இஜடிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்பாலட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் அந்த நேமை. இப்போதைக்கு என்ன வச்சுக்கிறீங்க, இதோட ஸ்பெஷல் நேம் ஜிங்க் பிளென்டி. சல்ஃபைடு வரதுனால இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் என்னது, சல்ஃபைடு ஓர். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலினா அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஎஸ் லெட் சல்ஃபைடு, இது ஜிங்க் சல்ஃபைடு இல்லைன்னா ஜிங்க் பிளென்டி. இது லெட் சல்ஃபைடு இல்லைன்னா அதோட நேம் என்ன சொல்கிறாங்க, கலினா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து என்ன சொல்லலாம், சின்ன பார்னா என்னதுப்பா, மெர்க்குரி சல்ஃபைடு. மெர்க்குரி சல்ஃபைடு இதோட பேர் என்ன சொல்கிறாங்க, சின்ன பார். அடுத்து காப்பரோட இம்பார்ட்டன்ட் ஓர் என்ன சொல்லுவாங்க, CuFeS2. இதோட பேர் என்ன சொல்லுவாங்க, காப்பர் பைரைட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓர் தெரிஞ்சால் போதும், சும்மா உங்களுக்கு படிக்க வைக்கலாம்ட்டு. சரிங்களா, இந்த மாதிரி சல்ஃபைடு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டு, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். சரிங்களா சார், இதோட மெத்தட் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் என்ன தத்துவம் பிரின்சிபல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சல்ஃபைடு ஓர் இருக்கு பார்த்தீங்களா, இது வாட்டரில் டிசால்வ் ஆகாது, வாட்டரில் என்ன பண்ணாது, இது கரையாது. அப்போ எதில் தான் சார் மிக்ஸ் ஆகும், எதில் தான் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைன் ஆயில் இல்லைனா யூக்லிப்டிஸ் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பைன் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லைனா யூக்லிப்டிஸ் எண்ணெய் அப்படின்ற ரெண்டில் இதில் ஒன்றில் தான் இது டிசால்வ் ஆகும். அதனால் அந்த தத்துவத்தை பயன்படுத்தி இந்த ஃப்ளோட்டேஷன் அதில் தான் என்ன ஃபார்ம் பண்ணும், நுர மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்போ தண்ணியில் கரையாது அப்படின்றது தான் இதோட பிரின்சிபல். என்ன சொல்கிறாங்க, சல்ஃபைடு ஓர்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர். சல்ஃபைடு ஓர்ஸ் ஆர் இன்சாலிபிள். சரிங்களா, இன்சாலிபிள் இன் வாட்டர் பட் சாலிபிள் இன் எதில் கரையும் சொல்கிறாங்க, பட் சாலிபிள் இன் பைன் ஆயில் ஆர் யூக்லிப்டஸ் ஆயில். பைன் ஆயில் ஆர் யூக்லிப்டஸ் இதில் தான் டிசால்வ் ஆகும், இல்லைனா இதில் தான் என்ன ஃபார்ம் பண்ணும், ஃப்ரோத் ஃபார்ம் பண்ணும். ஃப்ரோத்னா என்னதுப்பா, நுர மாதிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ இதுதான் தத்துவம், இதுதான் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதோட ப்ரொசீஜர், இது மாதிரி என்ன பண்ணணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, கவனிப்பா. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓர் பார்ட்டிக்கல் எடுத்துருக்கோம். என்ன எடுத்துருக்கோம்ப்பா, ஓர் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. வாட்டர் ஆட் பண்ணால் என்ன பண்ணாது, இது டிசால்வ் ஆகாது, இப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பைன் ஆயில் ஆட் பண்ணுறீங்க. என்ன ஆட் பண்ணுறீங்க, பைன் ஆயிலோ இல்லைனா யூக்லிப்டஸ் ஆயிலோ ஆட் பண்ணி நல்லா இந்த ஸ்டிரர் யூஸ் பண்ணி நல்லா நீங்கள் கலக்குறீங்க. சரிங்களா, நல்லா ஸ்டிரர் யூஸ் பண்ணி நல்லா கலக்குனீங்கன்னா, இந்த பைன் ஆயிலில் இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். இந்த பைன் ஆயிலில் ஓர் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணிடும், ஃபோம் ஃபார்ம் பண்ணிடும். ஃபோம்னு என்னதுப்பா, நுர மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஃப்ரோத் மாதிரி ஃபார்ம் ஆகி இது நுர வந்துட்டு எங்கே வந்துடும், மேல் நோக்கி வந்துடும். சரிங்களா, இந்த மேல் நோக்கி வர நுர வந்துட்டு மேலே வந்துடும். இதை நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்க எல்லா ஓர் பார்ட்டிகளும் மிக்ஸ் ஆகி நுர மாதிரி ஃபார்ம் பண்ணி எங்கே போயிடும், மேலே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கேங்கு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஐ மீன் SRM சொன்னேன்லப்பா. கேங்குன்னு என்னது, SRM. அப்போ சிலிசியஸ் மேட்டர், ராக்கி இம்பியூரிட்டிஸ், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், இதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது கீழே அப்படியே செட்டில் டவுன் ஆயிரும். ஏன்னா அது வந்துட்டு நுர மாதிரி ஃபார்ம் பண்ணாது, அது கீழே இம்பியூரிட்டிஸ் ஃபுல்லாக கீழே செட்டில் டவுன் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெட் பண்ணும்போது சரிங்களா என்ன வந்துடும், சரிங்களா, நுர ஃபுல்லாக ஓர் பார்ட்டிகல் ஃபுல்லாக அந்த பைன் ஆயிலோட மிக்ஸ் ஆகி மேலே வந்துடும். இம்பியூரிட்டிஸ் ஃபுல்லாக கீழே செட்டில் டவுன் ஆயிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஏன்னா நுர மாதிரி ஃபார்ம் பண்ணி மேலே வரதுனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். அப்போ இந்த நுரைய ஃபுல்லாக நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கலெக்டிவ் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, கலெக்டிவ் ஏஜென்ட். சரிங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் எத்தில் சாந்தேட். சோடியம் எத்தில் சாந்தேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில நுரைகள் வந்துட்டு மேலே வராமல் இருந்தால் கூட இந்த நுரையை ஃபுல்லாக இந்த ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது, இந்த கேட்டலிஸ்ட் மாதிரி ஆட் பண்ணும்போது இருக்கக்கூடிய எல்லா நுரையும் எல்லா ஃபோமும் என்ன வந்துடும், மேல் நோக்கி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த நுரையை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. என்ன சொல்லணும் நீங்கள்,
சோடியம் எத்தில் சாந்தேட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1 or more சல்ஃபைடு ஓர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 ஓரும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு ஓர் பார்ட்டிகல்ஸில் இந்த ஓரில் ஜிங்க் சல்ஃபைடுன்ட்டு ஓரும் இருக்கு, ப்ளஸ் என்ன இருக்கு, கலினாவும் இருக்கு. ஜிங்க் பிளண்டி அப்படின்றது இருக்கு, கலினாவும் இருக்கு. இப்போ 2 சல்ஃபைடு ஓர் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா எது ஒன்று லார்ஜ் எக்ஸஸாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம உங்களுக்கு பிரித்து எடுக்கணும். அப்போ இது வந்துட்டு ஜஸ்ட் 80% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு எவ்வளோ இருக்கு, 20% தான் இருக்கு, ஜஸ்ட் 20 தான் இருக்கு. இது எவ்வளோ இருக்கு, 80. அப்போ நம்மளுக்கு எது மட்டும் தான் வேணும், நம்மளுக்கு பிபிஎஸ் மட்டும் தான் வேணும். இதில் உள்ள இம்பியூரிட்டிஸ் ஃபுல்லாக போயிடணும், இதில் உள்ள ஜிங்க் சல்ஃபைடும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம எதை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கணும், அதிகமாக இருக்கிறத தான் மெட்டல் அதிகமாக இருக்கிறத தான் பிரித்து எடுக்கணும். நம்மளுக்கு 2 சல்ஃபைடு ஓர் இருந்தால் கூட நீங்கள் அப்போ 2 சல்ஃபைடு ஓருமே மிக்ஸ் ஆகி வர பார்க்கும், எப்படி நுர மாதிரி ஃபார்ம் பண்ணி மேலே வர பார்க்கும். அதனால இதோட ஆக்டிவிட்டியை நீங்கள் என்ன பண்ணிடணும், டிப்ரெஸ் பண்ணிடணும். இதோட ஆக்டிவிட்டியை என்ன பண்ணிடணும், மறைச்சிடணும். இதோட செயல்பாடை நீங்கள் குறைச்சிடணும். அதனால இதோட செயல்பாடை குறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணணும், சோடியம் சயனைடோ இல்லை சோடியம் கார்பனேட்டோ யூஸ் பண்ணி ஜிங்கோட ஆக்டிவிட்டியை குறைச்சிடணும். ஜிங்க் மெட்டலை நீங்கள் வரவிடக்கூடாது. ஜிங்க் மெட்டலை எங்கே கொண்டு போயிடணும், நீங்கள் இம்பியூரிட்டிஸ் இல்லை. அப்போ எஸ்ஆர்எம்மோட சேர்ந்து என்ன வந்துடணும் இங்கே, ஜிங்க். அப்போ ஜிங்கை லெஸர் அமௌண்ட் இருக்கிறதுனால, சரிங்களா. இப்போ இது கூடுதலாக இருந்தால் இதை தான் நம்ம எடுப்போம். இங்கே 80% இருக்குது, இங்கே ஜிங்க் எவ்வளோ இருக்குது, 20. அதனால இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிங்க் இம்பியூரிட்டிஸ், ஜிங்கையும் நம்ம இம்பியூரிட்டி சைடில் கொண்டு போகணும். அப்படின்றனால மறைத்தல் காரணி, மறைக்கும் காரணியா, ஜிங்கோட ஆக்டிவிட்டியை மறைக்கக்கூடிய காரணியை என்ன யூஸ் பண்ணணும், சோடியம் சயனைட் ஆர் சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணணும். சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட்ப்பா, ஃப்ளோட்டேஷன் மெத்தட். சரிங்களா. 5 பாயிண்ட் எழுதணும். This method is only applicable for concentration of sulfide ores. Sulfide ore concentrate பண்றதுக்கு பயன்படக்கூடிய மெத்தட். எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளண்டி, கலினா, சின்ன பார், இல்லைன்னா காப்பர் பைரைட் எக்ஸெட்ரா. ஏதாவது ஒரு சல்ஃபைடு ஓர் 2-3 எழுதி விட வேண்டியதான். பிரின்சிபல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சல்ஃபைடு ஓர்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர். எதில் கரையாது, கண்டிப்பாக தண்ணியில் கரையாது. எதில் தான் கரையும், பட் சாலிபிள் இன் பைனாயில் ஆர் ஈக்லிப்ட் சாயில். அதனால பைனாயில் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டிரரை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஸ்டிர் பண்ணீங்கன்னா இந்த பைனாயிலோட சேர்ந்து இந்த ஓர் பார்ட்டிகுலர் என்ன ஃபார்ம் பண்ணும், ஃபோம் ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபோம் ஃபுல்லாக மேலே வரும். எல்லா ஃபோமே வராது, ஆனால் மேலே வந்திருக்கும் கொஞ்சம் ஃபோம்ன்றனால மேலே, சரிங்களா, மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இது எல்லா ஃபோமையும் நீங்கள் கொண்டு வந்தால் தான் எல்லா சல்ஃபைடு ஓரும் மிக்ஸ் ஆகி மேலே வரும். அப்போ நீங்கள் அதுக்கு கலெக்டிவ் ஏஜென்ட்டாக அந்த ஃபார்ம் பண்ண ஃபோமில் தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு சல்ஃபைடு ஓர் இருக்குது. அந்த ஃபார்ம் பண்ண ஃபோமை நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னா கலெக்டிவ் ஏஜென்ட்டாக என்ன யூஸ் பண்ணணும், சோடியம் எத்தில் சாந்தேட் யூஸ் பண்ணணும். இப்போ 1 or more சல்ஃபைடு ஓர் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் எது ஒன்று குறைச்ச அளவு இருக்கோ, ஜிங்க் தான் இந்த இடத்துல குறைச்ச அளவு இருக்குது. இதை நீங்கள் இதோட ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் டிப்ரெஸிங் ஏஜென்ட், மறைக்கும் காரணி, டிப்ரெஷன் ஏஜென்ட், இதுவும் ஒன்னாடி கொஸ்டின் கேட்பாங்க. இது கலெக்டிவ் ஏஜென்ட்டு, இது ஃபோமிங் ஏஜென்ட். பைனாயில் அப்படின்றது என்னதுப்பா, பைனாயில் எதுக்கு ஆட் பண்ணுறோம், ஃபோமை உருவாக்குறதுனால. அதனால இதுக்கு பேர் என்ன ஏஜென்ட், ஃபோமிங் ஏஜென்ட். பைனாயில் அல்லது ஈக்லிப்ட் சாயில் பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபோமிங் ஏஜென்ட். கலெக்டிவ் ஏஜென்ட், ஃபார்ம் பண்ண ஃபோமை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் சோடியம் எத்தில் சாந்தேட் யூஸ் பண்ணுறீங்க. அதனால இது பேர் கலெக்டிவ் ஏஜென்ட். இப்போ 1 or more சல்ஃபைடு ஓர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்னோட ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்காண்டி நீங்கள் சோடியம் சயனைட் யூஸ் பண்ணுறீங்க. அதனால இதுக்கு பேர் டிப்ரெஸிங் ஏஜென்ட், இல்லைன்னா டிப்ரெஷன் ஏஜென்ட். சரிங்களா. மறைக்கும் காரணியாக இதை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். சரிங்களா. இவ்வளோ தான் இப்போ ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லீச்சிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸை சாலிபிள் இம்பியூரிட்டிஸாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, லீச்சிங். அதாவது இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸ்னா என்னது, கேங்கு பார்ட்டிகல்ஸ், ஐ மீன் எஸ்ஆர்எம். இந்த இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸை சாலிபிள் இம்பியூரிட்டிஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த சால்வெண்ட்டு சயனைடாக இருந்தால் அதுக்கு பேர் சயனைட் லீச்சிங். அந்த சால்வெண்ட் அமோனியாவாக இருந்தால் அமோனியா லீச்சிங். அந்த சால்வெண்ட் ஆசிட்டாக இருந்தால் ஆசிட் லீச்சிங். அந்த சால்வெண்ட் அல்கலியாக இருந்தால் அல்கலி லீச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த சயனைட் லீச்சிங் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன். எதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயனைடு வந்துட்டு காஸ்ட்லியஸ்ட் மெட்டல். ஏன்னா சீன்னு என்னதுப்பா, இங்கேயும் சி வர மாதிரி நான் வச்சுக்கோங்க. காஸ்ட்லியஸ்ட் மெட்டல் என்ன நான் வச்சுக்கலாம், சி அப்படின்னு சொன்னால் காஸ்ட்லியஸ்ட் மெட்டல் என்னது, கோல்டு. அடுத்து என்ன சொல்லலாம், சில்வர். இந்த மாதிரி மெட்டலை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடை செலக்ட் பண்ணணும், சயனைட் லீச்சிங். இதுக்கு அமோனியாவுக்கு என்சிசி நான் ஓகே சொல்லியிருந்தேன், ஷார்ட்கட். சரிங்களா. என்சிசின்னு என்னதுப்பா, என் ஃபார் நிக்கல், சி ஃபார் சிஓ கோபல்ட்டு, அடுத்து சியு காப்பர்,
அப்போ நிக்கல், கோபால்ட், காப்பர் இது மாதிரி மெட்டல்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய மெத்தட் என்னது, அம்மோனியா யூஸ் பண்ணி லீச் பண்ணணும். அடுத்து ஆசிட், இதுவும் சல்ஃபைடு ஓருக்கு தான். இதுவும் எந்த இப்போ சொல்கிறாங்க, சல்ஃபைடு ஓர். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபைடு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், ZnS அப்படின்ற மாதிரி. அடுத்து அல்கலியில் நீங்கள் வழக்கம் போல் படிச்சிங்கல்ல, அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர் என்னதுப்பா, பாக்சைட். பாக்சைட்டோட ஃபார்முலா என்னன்னா Al2O3 2H2O, Al2O3 2H2O. இதான் என்னது, அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர். இந்த மாதிரி 4 இதுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம் டீட்டெயிலாக. இதில் இந்த சைனைட் லீச்சிங் அப்படின்றது கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா, இப்போ சைனைட் லீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம புக்கில் கோல்டு கொடுத்துருக்காங்க, நம்ம சில்வர் பண்ணுவோம். சில்வர் எவால்வேட் யுவர் செல்ஃபில் இருக்குது. சில்வர் எதில் இருக்குப்பா, எவால்வேட் யுவர் செல்ஃபில் இருக்குது. அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, சில்வரோட இம்பார்ட்டன்ட் ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டைட். சில்வரோட இம்பார்ட்டன்ட் ஓர் என்னதுப்பா, அர்ஜென்டைட். சில்வர் இதுல இருந்து தான் அதிகமாக கிடைக்கும், அர்ஜென்டைட். இது என்ன ஒரு சல்ஃபைடு ஓர். நீங்கள் சல்ஃபைடு ஓரை நீங்கள் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்லையும் பண்ணலாம், ஆனால் காஸ்ட்லியஸ்ட் மெட்டல் வரனால நீங்கள் எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் சைனைடு. ஏன்னா சில்வர் காஸ்ட்லி, 1 கிராம் 70 ரூபீஸ்க்கு மேலே இருக்குது. அதனால சைனைடு அப்படின்ற மெத்தடில் சைனைடை யூஸ் பண்ணி நீங்கள் ரீச் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போடலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோடியம் சைனைடு யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், வெறும் சைனைடுன்னு கிடைக்காது. சரிங்களா, எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு மெட்டலோட சேர்ந்து சோடியம் சைனைடாக தான் இருக்கும். இது ரெண்டும் சேரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, இது ரெண்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு பொருளாக ஃபார்ம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த 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 சல்ஃபர் கண்டென்ட்டும் இந்த சோடியம் மட்டும் சேர்ந்து சோடியம் சல்ஃபைடாக மாறி இருக்கும். இந்த சோடியமும் இந்த சல்ஃபரும் சேர்ந்து என்ன மாறி இருக்கும், சோடியம் சல்ஃபைடு Na2S மாறி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சல்ஃபரோட வேலன்சி 2, சோடியத்தோட வேலன்சி 1. அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நீங்கள் என்ன தான் ஃபார்முலா எழுதணும், Na2S எழுதணும். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே சரிங்களா, இந்த சல்ஃபரை தவிர்த்து மற்ற எல்லாமே இங்கே உள்ள சோடியம், இங்கே உள்ள சைனைடு, இங்கே உள்ள சில்வர் எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும், கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. சோடியம் அர்ஜென்டோ சைனைடு, சோடியம் அர்ஜென்டோ சைனைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. சரிங்களா சார், இது எப்படி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது லிகான்ட்டு, இது கோஆர்டினேஷன் நம்பர். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 5th லெசன் நடத்தும் போது இதை பற்றி ஒரு லெசனே இருக்குது ஃபுல்லாக. இப்போதைக்கு இது 3 சேருது, சோடியம் அர்ஜென்டோ சைனைடு. இந்த வெளியில் உள்ளதுக்கு பேர் கவுண்டர் அயான்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நீங்கள் பிரிச்சிடலாம். இது வந்துட்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் மூலமாக ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, உங்களுக்கு தெரியும் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் என்னது, இந்த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் டோனார் ஆட்டம் அண்டு அக்செப்டர் ஆட்டம். 10th லெசனில் சொல்லியிருப்பேன் நான். டோனார் ஆட்டம்னா என்னது, பிணைப்பிற்கு தேவையான 2 எலக்ட்ரான்களும் ஒரே அணுவிடமிருந்து வழங்கப்படும். இதுதான் 2 எலக்ட்ரான் இது கொடுக்கும். இது என்னதுப்பா, எலக்ட்ரான் டிஃபிசியன்ட். இதெல்லாம் என்னது, எலக்ட்ரான் ரிச். அப்போ எலக்ட்ரான் ரிச்சுக்கும் எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டுக்கும் இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை பேலன்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை சில்வர் இருக்குது, 2. அப்போ இங்கே என்ன ட்ரை பண்ணணும், 2 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணும். சரிங்களா, ஓகே 2 சில்வர். ஏன்னா இங்கே 2 எதுக்கு போட்டோம்னா இங்கே 2 AG இருக்கிறதுனால. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 2 சோடியம், இங்கே 2 சோடியம், மொத்தம் 4 சோடியம் இருக்குது. இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், 4 சோடியம். அப்போ எத்தனை சைனைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ இங்கேயும் 2 × 2 என்னது 4 அப்படின்னு வந்துடும். ஒரே ஒரு சல்ஃபைடு இருக்குது, இங்கேயும் ஒரே ஒரு சல்ஃபைடு. அப்போ நம்மளுக்கு என்ன கண்டென்ட் இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மெட்டல் இருக்குது. அப்போ இந்த மெட்டல் இந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்னதுப்பா, Na 2 போடணுமா அப்படின்னா இது இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி 2 போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், தேவையில்லை. அப்போ AG இங்கே என்ன போட்டுக்கலாம், CN2. அப்போ சோடியம் அர்ஜென்டோ சைனைடு. இந்த காம்பவுண்டோட பேர் என்ன சொல்கிறாங்க, சோடியம் அர்ஜென்டோ சைனைடு. இது ஐபாக் நேம் கிடையாது, காமன் நேம் தான். இதோட ஐபாக் நேம் நம்ம பின்னாடி படிப்போம் 5th லெசனில். சோடியம் அர்ஜென்டோ சைனைடு எடுத்துட்டு நீங்கள் ஜிங்க் மெட்டல் முன்னாடி போடுறீங்க. ஜிங்க் மெட்டல் முன்னாடி போட்டிங்கன்னா ஜிங்கோட ரியாக்டிவிட்டி தான் இருக்க மெட்டல்லே அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால இது என்ன பண்ணிடும், ஈஸியாக சில்வரை போய் வெளியில் பற்றிட்டு இங்கே வந்துட்டு என்ன வந்துடும், ஜிங்க் வந்துடும். அப்போ என்ன மாறிடும்னா Na வந்துட்டு Na2 ஆகும், ZN ஆகும், CN4 ஆகும் மாறிடும். இப்படி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடும். சோடியம் அர்ஜென்டோ சைனைடு என்ன மாறிடும், சோடியம் ஜிங்கோ சைனைடாக மாறிடும். ஏன்னா இங்கே அர்ஜென்டோனா சில்வர் இருந்ததுனால அர்ஜென்டோ, இங்கே சோடியம் தான், இங்கேயும் சோடியம் தான். அர்ஜென்டோக்கு மேலே என்ன இருக்குது, ஜிங்க். அப்போ இது சோடியம் ஜிங்கோ சைனைடாக போயிடுச்சுன்னா என்ன மெட்டல் வெளியில் போயிருக்கும், சில்வர் தனியாக வெளியில் போயிடும். நம்ம சில்வர் மெட்டலை நம்ம தனியாக ஓரளவுக்கு பிரித்து எடுத்துருக்கோம். அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ், அதில் உள்ள சல்ஃபைடு ஓரில் வந்து பாதுகாத்து பிரித்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு சோடியம் இருக்குது, இங்கே எத்தனை சோடியம் இருக்குது,
2. அப்போ இங்கே எத்தனை மாலிகுல் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் 2. இப்போ தான் நீங்கள் எடுக்கணும், இதே நீங்கள் போட்டுறக்கூடாது. 2 சோடியம், 2 சில்வர் இருக்குது 2 Ag, அப்போ 2 Ag, இங்கேயும் 2 Ag, இங்கேயும் 2 Ag. எத்தனை சைனைட் இருக்குது 4 இருக்குது, இங்கேயும் எத்தனை இருக்குது 4. சார் எதுக்கு சார் இங்கே மட்டும் CN2 போட்டிருக்கீங்க, இங்கே மட்டும் CN4 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சில்வரோட வேலன்சி +1, அதனால 2 லிகாண்டோட அட்டாச் ஆகும். ஜிங்கோட வேலன்சி +2, அதனால 4 லிகாண்டோட சேரும். சரிங்களா, இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் என்னது, சைனைடை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சைனைட் லீச்சிங். இதே மாதிரி நீங்கள் கோல்டையும் பண்ணலாம். நீங்கள் கோல்டை ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸ் கோல்டை யூஸ் பண்ணி எப்படி சைனைடை லீச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பாருங்களேன், இதுவும் அமோனியா தான். சரிங்களா, அடுத்து என்னது, அமோனியா யூஸ் பண்ணி லீச் பண்ணுற மெத்தடுக்கு பேர் என்னது, அமோனியா லீச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமோனியா லீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டலை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நிக்கல், கோபல்ட், காப்பர். அப்போ ஏதாவது ஒரு மெட்டல் எடுத்துக்கோம், சும்மா அதில் டீட்டெயிலாக கொடுக்கல, இருந்தாலும் நிக்கல் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அமோனியா யூஸ் பண்ணுறீங்க. சால்வெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணணும், அமோனியா. அப்போ என்ன ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நிக்கல் டெட்ரா. டெட்ரான்னு என்னதுப்பா, 4ன்னு அர்த்தம். நிக்கல் டெட்ரா, டெட்ராமைன் நிக்கல் எப்படி சொல்லலாம், இது பார்க்கணும்ல, டெட்ராமைன் நிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ அமோனியா வந்து இப்படியே சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் உங்களுக்கு தெரியும். The bond is formed between donor atom and acceptor atom. That bond is called another coordinate covalent bond. That compound is called coordinate covalent compound அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கே எத்தனை அமோனியாப்பா இருக்கு, 4 இருக்கு. அப்போ இங்கே நீங்கள் என்ன போட்டாகணும், 4 போட்டாகணும். ஒரு எண்ணெய் 4 NH3 இப்படி வந்துட்டு என்ன ஃபார்ம் பண்ணிடுமா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். நிக்கல் மட்டும் இல்லை, கோபல்ட்டும் சரி, காப்பரும் சரி, அதோட வேலன்சியை பொறுத்து. நிக்கலோட வேலன்சி 2, அதனால 4 லிகாண்டோட சேரும். இப்போ கோபல்ட் எடுத்தீங்கன்னா 6 NH3 போட்டால் தான் என்ன ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு, கோபல்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா கோபல்ட்டோட வேலன்சி 3, அதனால எத்தனை லிகாண்ட் வந்து சேரும், 6 வந்து சேரும். இதே காப்பரோட வேலன்சி 2 தான். அப்போ நீங்கள் எத்தனை போட்டால் போதும், 2ன்றனால 4 NH3 போட்டால் போதும். அப்போ என்ன வந்துடும், காப்பர் NH3 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா, அதாவது வேலன்சியை பொறுத்து. வேலன்சி 2வாக இருந்தால் 4 லிகாண்ட், இதுக்கு வேலன்சி 2, இதுக்கும் வேலன்சி 2, அதனால 4 லிகாண்ட் வந்துச்சு. இதுக்கு மட்டும் வேலன்சி என்னதுப்பா 3, அதனால 6 லிகாண்ட் வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ்லாம் இதோட சேர்ந்துருக்கும். திரும்ப அடுத்து ஃபர்தர் ஸ்டெப், இப்போ லீச்சிங் அப்படின்றது, கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா, அந்த ஓரில் இருந்து நம்ம மெட்டல் கொண்டு வரதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கான்சன்ட்ரேஷன். அதில் தான் நம்ம டைப்ஸ் எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் என்ன சொல்கிறாங்க, கிராவிட்டி செப்பரேஷன். செகண்ட் ஒன்று என்னப்பா சொன்னாங்க, ஃப்ளோத் ரொட்டேஷன். தேர்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, லீச்சிங். லீச்சிங்கில் தான் 2 டைப் பார்த்துருக்கோம். அப்போ அடுத்து ஆசிட் லீச்சிங் பார்க்க போகிறோம். ஆசிட் லீச்சிங் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் என்னப்பா பார்த்தோம், இங்கேயும் சல்ஃபைடு ஓர், ஐ மீன் ஜிங்க் பிளென்டி இல்லைனா ஜிங்க் சல்ஃபைடு. இந்த ஜிங்க் பிளென்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஆசிட் யூஸ் பண்ணணும். ஆசிட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜிங்க் பிளென்டி உங்களுக்கு தெரியும். என்னப்பா பார்த்தோம், இது வந்துட்டு ஒரு சல்ஃபைடு ஓர் அப்படின்றனால ஃப்ளோத் ரொட்டேஷனில் என்ன படித்தோம், இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். இட் இஸ் என்னதுப்பா, இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். கண்டிப்பாக என்ன பண்ணாது, இது தண்ணியில் கரையாது அப்படின்னு படிச்சிருந்தோம். ஏன்னா அதில் தான் பைனாயில் போட்டு நம்ம பண்ணுவோம்ல ஃப்ளோத் ரொட்டேஷன் மெத்தடில். அப்போ இது தண்ணியில் கரையாது. இதை என்ன பண்ணுறோம், நீங்கள் ஆசிட் யூஸ் பண்ணி லீச்சிங் பண்ணுறீங்க. லீச்சிங்னா இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸாக சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸாக மாற்றுறது. உடனே என்னவோ மாறிடும், ஜிங்க் சல்ஃபைடு என்னவோ மாறிடும்ப்பா, ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும். இது ரெண்டு சேர்ந்து என்ன போயிடும், H2S. அப்போ ரிமைனிங் என்னப்பா இருக்கும், ZnSO4. அதான் வந்துருச்சு. இது என்ன போயிடும், H2S. இப்படி ஜிங்க் சல்ஃபேட், இது இதோட பேர் என்ன சொல்கிறாங்க, ஜிங்க் சல்ஃபேட். இதோட பேர் என்னப்பா சொல்கிறாங்க, ஜிங்க் சல்ஃபைடு. இதோட பேர் என்ன சொல்கிறாங்க, ஜிங்க் சல்ஃபைடு. ஜிங்க் சல்ஃபைடை என்னவோ மாற்றுறோம், ஜிங்க் சல்ஃபேட்டாக மாற்றுறோம். இது வந்துட்டு என்னதுப்பா, இட் இஸ் சாலிபிள் இன் டிசால்வ்டு இன் சாலிபிள் இன் வாட்டர். இது தண்ணியில் கரையுமா. ஆனால் சல்ஃபைடாக இருந்தால் தண்ணியில் கரையாது, சல்ஃபேட்டாக இருந்தால் என்ன பண்ணும், தண்ணியில் கரைஞ்சிரும். அப்போ ஆசிட் யூஸ் பண்ணி கரையாத பொருளை கரையக்கூடிய பொருளாக மாற்றினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஆசிட் லீச்சிங். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்கலி லீச்சிங். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, அல்கலி லீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அல்கலினா என்ன யூஸ் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக NaOH யூஸ் பண்ணணும். அல்கலினா என்னன்னு தெரியுங்களா, NaOHஓ இல்லை KOHஓ யூஸ் பண்ணணும். ஆனால் எந்த ஓரை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, அதில் பாக்சைட் ஓர். பாக்சைட்டோட ஃபார்முலா என்னதுப்பா, Al2O3. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 3H2O. Al2O3 3H2O. இதான் என்னது, பாக்சைட்டோட ஃபார்முலா. இந்த இதை எடுத்துக்கணும் நீங்கள். பாக்சைட் அப்படின்னு சொன்னால் என்னதுப்பா, Al2O3 + 3H2O.
அதான் டாட் 3H2O அப்படி 3 மாலிகுல் வாட்டரோட சேர்ந்தா இருக்கும். Because it is a hygroscopic nature, it absorbs water molecules from atmosphere. அலுமினியாவை நீங்கள் Al2O3 பாக்சைட்டை நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா இது என்ன பண்ணிக்கிறோம், வாட்டர் அட்மாஸ்பியர்லேருந்து உறிஞ்சிக்கிறோம். அதனால இது வந்துட்டு என்ன நேச்சர்னு சொல்லலாம், நீங்கள் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஓரை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடை நீங்கள் பெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலினா என்னப்பா போடலாம், NaOHோ இல்லைனா KOH பேர் தான் என்ன சொல்லுவாங்க அல்கலினா. இட் கிவ்ஸ் OH மைனஸ் அயன்ஸ் கம்ப்ளீட்லி, முழுவதுமாக OH மைனஸ் அயன்ஸை கொடுக்கும். இது ரெண்டு சேரும்போது என்ன மாறிடும்னா சோடியம் மெட்டா அலுமினேட்டா NaAlO2 சோடியம் மெட்டா அலுமினேட்டா மாறிடும். இங்கே பாருங்கள், இங்கே சோடியம் இருக்குது, இங்கே அலுமினியம் இருக்குது, இங்கே O இருக்குது, எல்லாம் சேர்ந்து என்ன மாறிடும், சோடியம் மெட்டா அலுமினேட்டா மாறிடும். ப்ளஸ் என்ன போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வாட்டர் தான். சரிங்களா, சோடியம் மெட்டா அலுமினேட் இல்லைனா இந்த வாட்டர் இருக்கிறதுனால சாரிப்பா மெட்டா அலுமினேட் மாறுறதுக்கு முன்னாடி அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். இந்த ஓவோட சேர்ந்து இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து சோடியம் மெட்டா அலுமினேட் வந்துட்டு என்ன மாறிடும், அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். சரிங்களா, AlOH த்ரைஸ். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். அகெயின் என்னது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சோடியம் மெட்டா அலுமினேட், சாரி இப்போ ஃபார்முலா மாற்றிருதுன்னு என்னது, சோடியம் மெட்டா அலுமினேட் NaAlOH4 அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த காம்பவுண்டோட பேர் என்ன சொல்கிறாங்க, இதுவும் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா தெரியும், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதுறது. இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது லிகாண்ட். சோடியம் மெட்டா அலுமினேட்டாக மாறிடும், சோடியம் மெட்டா அலுமினேட்டாக மாறிடுது. சரிங்களா, இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் இதை பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கே எல்லாம் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். இங்கே 2 Al இருக்குது, இங்கே எத்தனை Al இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன போட்டாகணும்ப்பா, 2Al அப்படின்னு நீங்கள் போட்டே ஆகணும். சரிங்களா, அடுத்து என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 Al முடிஞ்சிச்சு. ஆக்சிஜன் தான் லாஸ்ட்டில் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டே வரணும். கடைசியில் தான் ஆக்சிஜனை பண்ணணும். ஆக்சிஜனை பண்ணுறதுக்கு பிஃபோராக ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 2 அலுமினியம், இங்கேயும் 2 அலுமினியம். ஆக்சிஜனை கடைசியில் பண்ணணும்னு சொன்னேன். ஹைட்ரஜன் அதுக்கு முன்னாடி. வேறு என்ன இருக்குது, 2 சோடியம் இருக்குது, இங்கேயும் 2 சோடியம். கரெக்ட். அப்போ நீ என்ன தான் பண்ணணும், ஹைட்ரஜனை தான் பண்ணணும். 3 × 2 என்னது 6, இங்கே ஒரு 2, 6 + 2 என்னதுப்பா 8, 3 × 2 என்னது 6, மல்டிபிள் பண்ணணும்ப்பா. 3 × 2 என்னது 6, இங்கே 2 × 1ன்னு அர்த்தம், அதனால 2. அப்போ 8 டோட்டல். அப்போ 2 × 4 என்ன வந்துடுச்சு 8. திரும்ப வந்துட்டு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 6, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 6, 6 + 2 8. இங்கே 2 × 4 இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன், இங்கே 2 டைம். அப்போ 4 × 2 என்னது 8. இந்த ஃபார்ம் பண்ண சோடியம் மெட்டா அலுமினேட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் போயிருக்கும். சரிங்களா, இந்த இம்ப்யூரிட்டிஸ் என்னது, சோடியம் மெட்டா அலுமினேட். இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், திரும்ப இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் அந்த ஹீட் பண்ணும்போது போகக்கூடிய வேப்பரோட சேர்ந்து வெளியில் போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா Al2O3 மட்டும் கிடச்சிரும். என்ன மட்டும் கிடச்சிரும், Al2O3 மட்டும் கிடச்சிரும். அப்போ ஏதோ ஒன்று இந்த சொல்யூஷனில் போட்டு இந்த அலுமினாவை நீங்கள் சோடியம் நைட்ரேட்டில் போட்டால் ஓரளவுக்கு டிசால்வ் ஆகிருக்கும். டிசால்வ் ஆகி ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும். அந்த சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் ஓரளவுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான், இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கான்சன்ட்ரேஷன்றது சும்மா நம்ம உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரை அப்ளை பண்ணுவோம்ல, மேலே வாட்டர் ஊற்றுவோம்ல, அது மாதிரி மட்டும்தான். அதிலே எல்லா இம்ப்யூரிட்டிஸும் போயிடுமா, நம்ம பியூராக வந்துடலாமா, வர முடியாது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம சோப்பு அதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்பயும் கூட முடியாது. கடைசியில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், பவுடர் முதற்கொண்டு போடுவோம். சரிங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் சும்மா நம்ம வாட்டரை யூஸ் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு சொல்யூஷன்ஸ் ஆசிட்டை யூஸ் பண்ணுறோம், இல்லை அல்கலி யூஸ் பண்ணுறோம், இல்லை சயனைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று, இல்லைனா பைன் ஆயில் யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி குளிக்கிறாங்க. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இப்போ இம்ப்யூரிட்டிஸ் ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிருக்கும்ட்டு நம்ம நம்புகிறோம். சரிங்களா, இப்போ Al2O3 தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன எடுப்பீங்க, 2ன்னு எடுப்பீங்க. ஏன்னா இங்கே 2 அலுமினியம் வரணும். அப்போ Al2O3 அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஹைட்ரஜன் இருக்குது. 2 × 4 8. சரிங்களா, அப்போ என்ன போயிடும், வழக்கம் போல் NaOH போயிடும். இதே மாதிரி தான் வந்துடும் திரும்பியும். சரிங்களா, NaOH ப்ளஸ் வந்துட்டு என்ன போயிடும், வாட்டராகவும் போயிடும். இங்கே என்ன எடுத்தீங்களோ அதே ஸ்டெப்பு ரிவர்ஸில் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஃபார்ம் பண்ணுது,
மெட்டோ அலுமினேட், இதில் தான் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இதை ஹீட் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன போயிடும், வேப்பர்ஸாக வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் அவ்வளோதான், லீச்சிங் முடிஞ்சிருச்சு. லீச்சிங்கில் மட்டும் எத்தனை டைப் பார்த்தோம்? 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுப்பா, சயனைட் லீச்சிங். செகண்ட் ஒன் என்னது, அமோனியா லீச்சிங். தேர்ட் ஒன் என்னது, ஆசிட் லீச்சிங். ஃபோர்த் ஒன் என்னது, அல்கலி லீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் கான்சன்ட்ரேஷனில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டை யூஸ் பண்ணி, சரிங்களா, ரெண்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டின்ஸ்டோன் அப்படின்றது சொல்லக்கூடிய ஊருக்கு இந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டின்ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா என்ன இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உல்ஃப்ரமைட். என்ன இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், உல்ஃப்ரமைட் அப்படின்ற இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டின்ஸ்டோன் வந்துட்டு நான் மேக்னெட்டிக் நேச்சர். இது என்ன நேச்சர் சொல்கிறாங்க, நான் மேக்னெட்டிக். இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் கவர் ஒட்டாது. ஆனால் இந்த உல்ஃப்ரமைட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன நேச்சர்னு சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் நேச்சர். அப்போ மேக்னெட்டை யூஸ் பண்ணி நான் மேக்னெட்டிக் போர்ஷன் தனியாக, மேக்னெட்டிக் போர்ஷன் தனியாக செப்பரேட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்போ டின்ஸ்டோன் அப்படின்றது வந்துட்டு நான் மேக்னெட்டிக் போர்ஷன். டின்ஸ்டோன் தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? நம்ம அந்த மெத்தட்லையும் பண்ணலாம். எந்த மெத்தடில், கிராவிட்டி செப்பரேஷன். ஏன்னா ஹெவி மெட்டல் ஆக்சைடு ஓர் அப்படின்னு பார்த்தோம். அதில் என்ன இம்ப்யூரிட்டிஸ் பர்சென்ட்டாக இருக்கும், உல்ஃப்ரமைட். இது மேலே நீங்கள் மேக்னெட்டை வச்சிங்கன்னா இந்த உல்ஃப்ரமைட் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு வந்துடும், மேலே ஒட்டிட்டு வந்துடும். ஏன்னா பிகாஸ் உல்ஃப்ரமைட் இஸ் ஆனே மேக்னெட்டிக் நேச்சர். 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எது வந்துட்டு மேக்னெட்டிக் நேச்சர், எது நான் மேக்னெட்டிக் நேச்சர். ஓர் பார்ட்டிக்கல், ஐ மீன் டின்ஸ்டோன், டின்ல தான் மெட்டல் இருக்கு. இது வந்துட்டு நான் மேக்னெட்டிக், இது வந்துட்டு என்ன நேச்சர், மேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. 1 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட். எது ஒன்று மேக்னெட்டிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உல்ஃப்ரமைட் அப்படின்றது மேக்னெட்டிக்கும், டின்ஸ்டோன் அப்படின்றது நான் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? மேக்னெட்டை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் போர்ஷன் தனியாக, நான் மேக்னெட்டிக் போர்ஷன் தனியாக செப்பரேட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் மேக்னெட்டிக் செப்பரேஷன். சரிங்களா? அப்போ இந்த ரோலர் மாதிரி இருக்கும், அந்த ரோலரில் நீங்கள் வந்துட்டு இது பண்ணீங்கன்னா மேக்னெட்டிக் போர்ஷன் தனியாக விழுகும், நான் மேக்னெட்டிக் போர்ஷன் தனியாக விழுகும். சரிங்களா? மேக்னெட் வந்துட்டு கொஞ்சம் என்னது டெக்னாலஜி யூஸ் பண்ணி படம் போட்டிருப்பாங்க, லைட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ கான்சன்ட்ரேஷன் 4 டைப்பும் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, செகண்ட், கான்சன்ட்ரேட் பண்ண ஓரை நீங்கள் எங்கே கொண்டு போகணும். இப்போ கான்சன்ட்ரேட்டட் ஓரை நீங்கள் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரோஸ்டிங் கொண்டு போகணும். சரிங்களா? எய்தர் ரோஸ்டிங், இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கால்சினேஷன். இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரோஸ்டிங் அல்லது கால்சினேஷன் இப்படி மாற்றிட்டு, இந்த ரோஸ்டிங் பண்ணாலும் கால்சினேஷன் பண்ணாலும் வரக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிடக்ஷன் செய்யணும். ரிடக்ஷனாக உங்களுக்கு தெரியும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ரிடக்ஷன் செஞ்சுட்டு, ரிடக்ஷன் செஞ்சது என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் வந்துடும். ரிடக்ஷன் செஞ்ச பின்னாடி உங்களுக்கு என்ன வந்துடும், கிடச்சிரும் உங்களுக்கு மெட்டல். இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா க்ரூட் மெட்டலாக இருக்கும். ஐ மீன் இம்ப்யூரிட்டிஸ் நிறையா இருக்கும். இந்த இம்ப்யூரிட்டிஸ் நிறையா இருக்கக்கூடிய மெட்டலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிஃபைனிங் பண்ணணும். இந்த ரிஃபைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும். சரிங்களா? இதுதான் இந்த லெசன். இவ்வளோதான், இது வரைக்கும் நம்ம பார்க்கணும். ரோஸ்டிங் கால்சினேஷன் ஈஸி. அதுக்கடுத்து ரிடக்ஷனில் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. ரிடக்ஷனில் நிறைய டைப் ஆஃப் ரிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன கிடச்சிரும், மெட்டல். ஆக்சுவலாக அந்த ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு வரும். சரிங்களா? மெட்டல் ஆக்சைடு வரும். இந்த மெட்டல் ஆக்சைடு ரிடக்ஷன் செஞ்சு இதில் உள்ள ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி என்ன மட்டும் மாற்றணும், மெட்டல் ஆக்சைடாக மெட்டலாக மாற்றணும். அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் நிறைய மெத்தட். இது எப்படி கான்சன்ட்ரேஷனுக்கு 4 டைப் சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி ரிஃபைனிங்க்கு ஒரு 5 டைப் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மெட்டல் நம்மளுக்கு எப்படி கிடச்சிச்சுல, மினரல், ஓர்ல இருந்து என்னது கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷனுக்கு அடுத்து என்னது ரோஸ்டிங், கால்சினேஷன், மெட்டல் ஆக்சைடாக மாற்றி ரிடக்ஷன், அதுக்கடுத்து என்னது மெட்டலாக மாற்றி ரிஃபைனிங் பண்ணி பியூர் மெட்டல் கிடைக்கிறதுல அதனால என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர் ஆயிடும். சரிங்களா? நம்ம அடுத்த கிளாஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துலாம். தேங்க்யூ.